இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் கேட்டிங்கன்னா, சொந்த வீடு, நிலம் வாங்குவதற்கான ஒரு பரிகாரம். நிலம், பொருள், செல்வம், வாகனம் இது எல்லாமே சேர்க்கைக்கான அந்த எண்ணமும், அந்த சக்தியும் அந்த ஒரு சேர வரும்பொழுது மட்டும் தான் நடக்கும். வீடு வாங்கினா வீடு வாங்கணும், நிலம் வாங்கினா நிலம் வாங்கணும், வாகனம்னா வாகனம். எதுவானாலும் மா இலை காஞ்சதா இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி. இப்போ துளசி நல்லா வளருது. நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது துளசி செடி செத்து போகுது, இல்லைன்னா வாடி போகுது. இதெல்லாம் செஞ்சு பரிகாரம் சக்தியை கொண்டது. ஜெயிச்ச ஃபார்முலா தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடை, நிலம் வாங்குறதுக்கான தடை. சில பேர் பில்டிங் கட்டிகிட்டே இருப்பாங்க, பாதிலே நிற்கும். இல்லைன்னா லோன் போட்டிருப்பாங்க, காசு வராது, வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் கைப்பட எழுத வேண்டும், மெய்ப்பட எழுத வேண்டும். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் கேட்டிங்கன்னா, சொந்த வீடு, நிலம் வாங்குவதற்கான ஒரு பரிகாரம். எல்லாமே துன்பம் போக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். உடம்புல பார்த்திங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு தான் பார்த்திங்கன்னா 2 வீழி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றா இருக்கணும். இந்த சொல்லுவாங்க, "அப்பா ஒருநிலைப்படுத்துப்பா, ஒருநிலைப்படுத்துப்பாங்க." 2 முகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களுக்குள்ள. அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ரெட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒத்தையாக மாற்ற வேண்டும். இது மாறிச்சுனாக்கா உங்களுக்கு யோகம் ஒன்றாக மாறும். நிலம், பொருள், செல்வம், வாகனம் இது எல்லாமே சேர்க்கைக்கான அந்த எண்ணமும், அந்த சக்தியும் அந்த ஒரு சேர வரும்பொழுது மட்டும்தான் நடக்கும். அதான் இரு சேர இருப்பதை ஒரு சேர மாற்ற வேண்டும். அதாவது ஒரு நிலைப்படுத்த வேண்டுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை. இதற்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அதான் துன்பம் போக்கும். அதான் துளசி. இந்த துளசி செடியை நம்மளுடைய கனவுகள் நிறைவேற்றும், துன்பத்தை போக்கும், உடம்புல இருக்கக்கூடிய தீயதை ஓட ஓட விரட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய தீயதை ஓட ஓட விரட்டும். இப்படி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கிளென்சிங் யூனிட்டாக செயல்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு செடி, ஒரு மூலிகைன்னு கேட்டிங்கன்னா துளசி. மோட்சம் தரக்கூடிய அற்புதமான ஒரு உயிராற்றல் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகைன்னா துளசி. ஸோ இந்த துளசியை நம்ம ஒரு சட்டியில் வச்சு வளர்க்க போகிறோம். இது மூலியமாக நம்மளுடைய கனவும் வளர்ந்து நின்று அது நிறைவேறியே தீரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு தேவையானது பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை இல்லைன்னா ஒரு பேப்பர், மா இலை எதில் வேணால் எழுதலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் ப்ளூவில் வாங்கிக்கிட்டு, என் வீடு, என் கனவு, வீடு எனக்கு அமைந்தே தீர வேண்டும், நிலம் நான் வாங்கி தீரவே வேண்டும். வீடு வாங்கினா வீடு வாங்கணும், நிலம் வாங்கினா நிலம் வாங்கணும், வாகனம்னா வாகனம். எதுவானாலும் மா இலை காஞ்சதாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க இல்லையா, இந்த துளசி செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் நான் நர்சரியில் போயிட்டு ஒரு செடி. எண்ணமும் ஆக்கமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிராற்றலோடு உயிரும் சேர வேண்டும். அங்கே தான் உரு சேரும். அது சொல்லுவாங்களா, ஒன்று சேர வேண்டும் சொல்லுவாங்களே, அந்த ஒருமுகம் யார் கொடுப்பா? துளசி செடி. இப்போ ஒரு சின்ன மண் சட்டி வாங்கிக்கோங்க. இல்லை மண் சட்டின்னா ரொம்ப பயபராக இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் செடியில் வச்சிட்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மண் சட்டி, அந்த மண் சட்டியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, பிரியாணி இலை இல்லைன்னா பிரியாணி பட்டை இல்லைன்னா உங்களுக்கு மா இலை குட்டியாக அழகாக எழுதணும், அவ்வளோதான். நான் வீடு வாங்க வேண்டும், என் வீடு வாங்கும் கனவு நிறைவேற வேண்டும், எனக்கு அதற்கான பணம் வர வேண்டும், அழகாக எழுதி என்ன பண்ணுறோம், அந்த சட்டியில் உள்ளே வைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு மண் போட்டு அந்த செடியை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த துளசி வளர வேண்டும். இந்த செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும். இந்த துளசி உங்களுக்கு அந்த செய்தியை செய்து கொடுத்து விடும். துன்பம் போக்கும் துளசின்னு சும்மா சொல்லலாம் பெரியவங்க. அப்போ என்னாகும், நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வரோம், நம்மளுடைய எண்ணமத்தையும் விதைச்சிக்கிட்டே வரும், ஆசைகளையும் விதைத்து கொண்டே வருகிறோம். எப்படி? எண்ணத்தால். இப்போ துளசி நல்லா வளருது. நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது துளசி செடி செத்து போகுது, இல்லைன்னா வாடி போகுது. கவலையே படாதீங்க. எனர்ஜி நம்மகிட்ட அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக செடியை நட்டு வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு நல்ல அற்புதமான ஒரு பேராற்றல் வருது அப்படின்னா, நீங்கள் ஐயோ நம்ம எப்படி நம்ம வச்ச செடி வாடிடுச்சே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுடைய மகிழ்விப்பதற்காக அத்தனையும் நடக்கும். சரி, புதுசாக ஒரு செடி வாங்கி வச்சுக்கோங்க. அதான் அந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சுன்னா கவலைப்பட வேணாம், புதுசாக ஒரு செடி வச்சுக்கோங்க. செடியில் தண்ணி ஊற்றும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டி செடிக்கு தொர நிறையா ஊற்றிடுவாங்க. சும்மா அந்த மண் நனைகிற அளவுக்கு லைட்டாக ஊற்றினாலே போதுமான விஷயம். அதே உள்ளம் குளிரும். செடி வளர 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 சீக்கிரமாகவே உங்களுடைய அந்த நிலம் வாங்கும் கனவும் நிறைவேறிவிடும். இது கண்டது மெய், கண்டது அண்ட பொருள் மெய், கண்ட பொருளுங்கிற மாதிரி அழகான ஒரு விஷயத்தை கண் கண்ட சொல்லுவாங்க இல்லையா, கண் கண்ட தெய்வம்.
இதெல்லாம் வந்து செஞ்சு பரிகாரம் சக்தியை கொண்டது. ஜெயிச்ச ஃபார்முலா தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மா இலையில எழுதலாம். மா இலை என்பது மகாசக்தி இலை. இல்லையா? பிரியாணி இலையில எழுதலாம். ஒரு பேப்பர்ல கூட எழுதலாம். தவறு கிடையாது. சரிங்களா? இல்ல காப்பர் பிளேட் இருக்கு. இதெல்லாம் வந்து இலையெல்லாம் மக்கி போயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றீங்க, ஒரு காப்பர் பிளேட் எடுத்துக்கலாம். செம்பு தகடு இருக்கு இல்லையா? சின்னதா அழகா ரைட்டப்ல இருக்கும். நாட்டு மருந்து கடையிலேயே இருக்கும். அத வாங்கி சின்னதா கட் பண்ணி, நீங்க அழகா என்ன பண்றீங்கன்னா, ஒரு எழுதாத பால் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து எனக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், என்ன வேணுமோ அத அழகா எழுதிட்டு அந்த சட்டியில பதிச்சிருங்க. மண்ணு போட்டு நீங்க செடி வளர்க்க ஆரம்பிங்க. பால்கனிலயோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சன்லைட் இருக்கணும். நீங்க பாட்டுக்கு உள்ள வீட்டுக்குள்ள வச்சுட்டு, சன்லைட்டே இல்லன்னா, அது அந்த செடி வாட தான் செய்யும். அதுக்குன்னு ரொம்ப வெயில்லயும் வச்சிட வேண்டாம். துளசி செடிய எப்படி வச்சிருப்பீங்க? அந்த மாரி வச்சாலே போதுமான விஷயம் தான். இந்த துளசி செடிக்கும் பொருந்தும். அதே மாரி இத நம்ம வந்து கற்றாழையிலயும் செய்யலாம். துளசி செடி இல்லன்னா கற்றாழையிலயும் செய்யலாம். 2க்குமே சூப்பரான எனர்ஜி தான். ஸோ "செங்குமரி பூத்திருக்க உன் ஆசையும் நிறைவேறி இருக்கும்." அவ்வளோதான் கான்செப்ட். உங்களுக்கு துளசியில வச்சாலும் ஓகே தான். அந்த சோற்று கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரி செடி மட்டும் தான் மாறுது. சேம் மண் சட்டி, உள்ளார நம்ம காப்பர் பிளேட் இல்லன்னா மா இலை, இல்லன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி இலை இருக்கு இல்லையா? அதிலயும் எழுதி நீங்க உள்ள வச்சு நீங்க தண்ணிய தெளிங்க. ரொம்பலாம் போட்டு வேர் அழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தக்கூடாது. சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டே வாங்க. நீங்க டெய்லி தண்ணி தெளிக்கும் போதெல்லாம் ஆசையாக பேசுங்க அந்த செடிகிட்ட. சீக்கிரமா நிலம் வேண்டும். அப்ப அந்த மண்ணுக்கும் ஒரு பொன் உண்டு. அந்த பொண்ணுக்கும் ஒரு வண்ணம் உண்டு. அதுக்கும் ஒரு உயிர் உண்டு. அதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதான் உங்களுடைய துன்பத்தை போக்கணும்னா, உங்களுடைய கரையை நீக்கும். இன்பத்தை பெருக்க வேண்டிய அத்தனை சக்திகளும் இன்பம்ன்னு சாதாரண விஷயம் கிடையாது. அழகா பேத்து எடுத்துட்டாக்கா, அழகா உங்க கையிலே குடுத்த மாரி, லட்டு மாரி. இந்த பரிகாரம் சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, அதனால உங்களுக்கான விஷயம் இருக்கு. உங்களுக்கான விஷயத்த நம்ம முன்னோர்கள் குடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான விஷயம். ஒரு அழகான துளசி செடிய வளர்க்க போறோம். அதுக்கு கீழ நம்ம நம்மளுடைய ஆசைய விதைக்க போறோம். அவ்வளோதான். இதுல வந்து சுயநலமா, "ஐயய்யோ! சாமி செடியாச்சே! அது நம்ம பவித்திரமா இருக்கணுமே!" வச்சாக்கா உண்மையிலேயே வச்சுட்டு அது தண்ணி மட்டும் இல்ல. தூப தீபம் காட்டுங்க. அங்க நம்மளுடைய முன்னோர்கள் இருப்பாங்க. தேவதைகள் இருப்பாங்க. துளசி செடியில அம்சம் இருக்கும். கலச அம்சம் இருக்கும். தெய்வ அம்சம் இருக்கும். துளசி மட்டும் சாதாரண விஷயம். செடின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. அது ஆதிரூப சக்தி. அந்த சக்திட்ட தான் நம்மளோட சொல்றோம். நம்ம சொல்லுவோம்ல ஒரு 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 விநாயகர் இருக்காரு, இல்லன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். நம்ம எழுதி எழுதி நம்மள ஒரு ஆஞ்சநேயருக்கு மாத்துற மாரி, நம்மளுடைய லெட்டர் குடுக்குற மாரி, நம்ம விருப்பத்த எழுதி போடுற மாரி, இந்த சீட்டு எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி இதுவும் சக்தி ரூபம். அதுவும் மகா சக்தி ரூபம். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தடை, நிலம் வாங்குறதுக்கான தடை, சில பேர் பில்டிங் கட்டிட்டே இருப்பாங்க. பாதியிலே நிக்கும். இல்லன்னா லோன் போட்டிருப்பாங்க. காசு வராது வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா கைப்பட எழுத வேண்டும். மெய்ப்பட எழுத வேண்டும். எதனா செஞ்சு பார்ப்போமேன்னு பண்ணாம, இது கண்டிப்பாக நடக்கும் அப்பம்போது நம்ம மூளையோட எனர்ஜியோட பஞ்சபூதத்தில மண் வளம் வந்து சக்தி கனெக்ட் பண்ணும். நீங்க பார்த்து பாசத்தோடு தண்ணீய தெளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்க வேண்டும், எது வாங்க வேண்டுமோ அதில உள்ள எழுதியிருப்பீங்க. அதுக்கான சக்தியை கொடுப்பதற்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.